ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காளான் தேடி காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு காளான் கிடச்சிருச்சு. நல்ல காளான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல காளானோட உச்சியில் சின்னதாக லைட்டாக கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். நல்லா காளான் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காளானோட தண்டு, அந்த கைப்பிடிக்கிற தண்டு பார்த்திங்களா, அது நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுதான் முக்கியமாக ஒரு நல்ல காளானோட இப்படி தான் நல்ல காளானாவே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இப்படி பறிங்க. காளாங்கீது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இப்படி இருந்துச்சுன்னா இது நல்ல காளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு 2-3 கிடச்சிது. பட் அது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அப்படியே நான் சமைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டேன். சமைக்கிறது தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்னொரு தடவை கன்ஃபார்ம் காளான் கிடச்சின்னா அதை வீடியோ எடுத்து போடுறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் காளான் ஊற்றினா அம்மா சமைச்சிட்டாங்க. அம்மா சமைச்சது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து லைட்டாக தான் தண்ணி சேர்ப்பாங்க. இதில் அப்படியே தண்ணி லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு சூப்பராக குக் பண்ணிடுவாங்க. நல்லா ட்ரையாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் காளான் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா காளான் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் கன்ஃபார்ம் நான் சமைச்சு சேர்த்து வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.